சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 37% பார்த்தோம் இல்லையா, அது நம்பராக பார்க்கும்போது 89,000 வாக்குகள் என்பது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலிருந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 89,241 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் 20,375 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரத்தையும் தற்போது நாம் பார்க்கிறோம். மாவட்ட வாரியாக இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தற்போது வெளியிடப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் 20,375 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த விவரத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் 16 சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நபர்களினுடைய தொகுதிகளில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் விவரங்களை நம்ம சதவீதத்தின் அடிப்படையிலும் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் பார்க்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தொகுதியில் நீக்கப்பட்ட வாக்காளர்களை பார்த்தோம். அதே போன்று சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதியும் ஒன்று. அங்கே 1,01,812 பேர் அங்கு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரத்தையும் பார்க்கிறோம். இது சதவீதத்தின் அடிப்படையில் 35%. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 37.17% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எண்ணிக்கையின் அடிப்படையில் 89,241 வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சென்னை மாவட்டத்தில் 40 லட்சத்துக்கு மேலாக 40,04,000 இருந்த வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை என்பது 25 லட்சமாக குறைந்திருக்கிறது. சராசரியாக 14 லட்சத்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் இடமாறுதல் அடைந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணிக்கை தான் 12 லட்சத்திற்கும் மேலாக அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிற விவரங்களை பார்க்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த கால அவகாசத்தின் அடிப்படையில் ஆட்சேபனையை தெரிவித்து தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் விடுபட்டவர்கள் உடனடியாக பட்டியலில் தங்களது பெயரை இணைத்துக் கொள்வதற்கான அந்த ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தொடங்க